பார்ட் 2 பெஸ்ட். நல்லா இருக்கு. அல்லு டான்ஸ் சீன்ஸ் படம்லாம் பக்கா, ஃபைட்லாம் சூப்பர். நல்லா இருக்கு தலைவா, நல்லா இருக்கு. கேஜிஎஃப் கூட நல்லா இருக்கு. அல்லு அர்ஜுன் பெர்ஃபார்மன்ஸ் அவர் சூப்பராக பண்ணிருக்காருண்ணா. மற்ற கேரக்டர் ராஷ்மிகா அவங்களாம் ரஷ்மிகாலாம் கொஞ்சம் தான், ஸ்ரீநிலா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அல்லு அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பக்காவா. பகத் பாதில் எதுவுமே இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவர் சூப்பராக இருக்கார். அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்? ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் எதனா இருக்கா? பார்ட் 1 என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும், இது ஸ்பீடாக போகுது. அந்த 3 hours 20 minutesனே தெரில. கிஸ்கி சாங் எப்படி இருக்கு? அது ஏன் ப்ரோ, வேணாம் ப்ரோ, அண்டர் 18 ப்ரோ, சொன்னால் தப்பாயிடும். அதில் சமந்தா, இதில் ஸ்ரீஜிலா, யார் ப்ரோ பெஸ்ட்டு? சமந்தா தான் ப்ரோ, என்றைக்குமே சமந்தா தான். அதான் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிங். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணுறத விட இப்போ ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி செகண்ட் பார்ட்டில் சூப்பராக பண்ணிருக்காரு. அவர் பஞ்சு டேலாக் ஏதாவது இருக்கா? நிறைய காமெடி இது பண்ணுறாரு, நக்கலாக சொல்கிறதெல்லாம் அவர் சூப்பராக பண்ணிருக்காரு. எந்த டேலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வெளில சொல்லக்கூடாது, போய் பாருங்கள், நான் கன்ஃபார்ம் இருக்கு. சூப்பராக பண்ணிருக்காரு. ஆனால் வருத்தம் வச்சுக்கலாம். நல்லா பண்ணிருக்காரு. அண்ணா அப்பப்போ தேட்டர் அதர் விட்றாரு. அவரோட மிஸ்டேக்கில் மியூசிக் மிக்சிங்ன்றவாரு. மியூசிக் வந்து பிஜிஎம் நல்லா இருக்கா, சாங் நல்லா இருக்கா? பிஜிஎம் சூப்பராக பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இது மாதிரி லேக் மாதிரி இருந்தது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு சமந்தா டான்ஸ் ஆடிருப்பாங்க, இந்த படத்தை ஸ்டீலில் ஆடிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு 2.5 நிமிஷம் தான் வந்து. இது அந்த சமந்தா அளவுக்குலாம் கட்டாது, அது அவ்வளோலாம் இல்லை. எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? 4 கொடுக்கலாம். நல்லா தான் இருக்குது. அவங்க பக்கத்து பாசிலும் இவனுங்க ஃபைட்டு தான் பயங்கரமாக, அது நல்லா தான் போயிருக்கு. டைரக்டர் நல்லா எடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எங்கேயோ போயிட்டா மாதிரி இது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. பார்ட் 3க்கு லீடு பார்த்தீங்களா? லீடு இருக்குது. ரேம்பேஜ்னு போட்டிருக்காங்க. அதுதான் அந்த இடம் தான் மட்டும்தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் எங்கேயோ போயிட்டு எதுலேயோ போயிட்டு முடிச்சிட்டாங்க. அது யாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு. பார்ட் 1 பெஸ்ட்டாக, பார்ட் 2 பெஸ்ட்டாக? பார்ட் டூ தான் அந்த, ஏன்னா எல்லாமே அமௌண்ட்டு அந்த இது எல்லாமே வந்து இதில் தான் வருது. அதனால் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த இது ஃபுல்லாகவே செகண்ட் பார்ட் தானே, அதனால தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். பார்ட் 1 நல்லா இருந்துச்சுண்ணா. பார்ட் 2 வந்துட்டு மெயின் பிளாட்னு எதுவும் இல்லைண்ணா. நிறையா மாஸ் எலமெண்ட்ஸ் வச்சுட்டு ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. பார்ட் 3க்கு லீடு கூட பெருசாக அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு கூட செகண்ட் ஹாஃப் இல்லை. ஓகே தான். ஆனால் மியூசிக்கில் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சுண்ணா. இதே தமிழ் ஆளுங்க நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் படத்தில் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு செஞ்சு விட்ருப்பானுங்க. தெலுங்கு படம்ன்றனால மாசா எலிமெண்ட்னு கொண்டாடுறானுங்க. மற்றபடி படத்தில் அங்கங்கே வர எலிமெண்ட்ஸ் தான் பார்க்குறப்ப நம்மளுக்கு சரியாக நிறைய இடத்துல கிரிஞ்சாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒவ்வொரு ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு வாட்டி பார்க்கலாம், வாட்சபிள் தான், அவ்வளோதான். மற்றபடி ஹைப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ரேட்டிங் எவ்வளோ? 5க்கு 3 2.75 தான், அதுக்கு மேலே கிடையாது. இதுவே நீங்கள் ஒரு கங்குவாவை எப்படி பேசுனீங்க, இதில் போய் ஆக்ஷன் சீனை போய் பாருங்கண்ணா, அவ்வளோ சீப்பாக இருக்கு. நீங்கள் என்னடானா கங்குவாவெல்லாம் சொல்கிறோம், இந்த படத்தெல்லாம் போய் பாருங்க, அவ்வளோ கேவலமாக இருக்கு. இதுக்கெல்லாம் 5க்கு நான்லாம் 1 தான் தருவேன் கண்டிப்பாக. பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்ப கேவலமாக இருக்கு. பார்ட் 1க்கு 2க்கும் சம்மந்தமே இல்லை, வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுண்ணா, நல்ல படம் தானே. நல்லா இருந்துச்சு. ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. செகண்ட் பார்ட் வந்து ஓகே பார்க்கலாம், அதை கண்டினியூஷனுக்காண்டி பார்க்கலாம். மற்றபடி இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருந்துச்சா? இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா மாசாக பண்ணியிருந்தாங்க? மியூசிக் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு. டிஎஸ்பி பயங்கரம் பண்ணிட்டாரு. டிஎஸ்பி பண்ணலன்றாங்க. டிஎஸ்பி தான் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பியும் சாம்சிஎஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே. 2 பேரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சமந்தா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சமந்தா இருந்தாங்க. என்ன எப்படி அது ஃபீலாக தான் இருக்குது. சமந்தாவை எதிர்பார்க்க முடியல, மற்றபடி இவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலீலா ஓகே தான். ஆனால் சமந்தாவில் எதிர்பார்த்துட்டு இங்கே இருக்க முடியாது. சமந்தா தான். இந்த பாட்டில் அது இல்லை. தமிழ் ஆடியன்ஸ் படத்தை ஏற்றுப்பாங்க, நல்லா இருக்கா? ஓகே. இப்போ வந்து நிறையா ஃபைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு என்ட்ரியில் ஒரு ஃபைட் இருந்துச்சு, அதில் லாஜிக்கே இல்லாமல் நிறையா சீன்ஸ் இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு 1/2 மணி நேரம் தவிர்த்துருந்தா படம் சூப்பராக இருந்துருக்கும். நிறையா சென்டிமெண்ட் சீன்லாம் நடுவில் வச்சுருந்தாங்க, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி. கிளைமேக்ஸில் ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருந்தாங்க, அது ஃபுல்லாக பயங்கரம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே சென்டிமெண்ட் சீன் ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு, மற்றபடி ஓகே. எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 8.5 கிட்ட கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக், பாட்டும் சரி, பாட்டெல்லாம் ட்ரெய்லரில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஷோவாக வந்திருக்கேன், இல்லைன்னா இப்படி வந்து படம் பார்க்க மாட்டேன்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாராட்டக்கூடிய படம் அது. பாட்டு ஒன்று பாட்டு இல்லை, அந்த பார்ட் ஒன்று தான் சொன்னேன்னா அந்த லாஸ்ட் கண்டென்ட் தான் வந்து ஒரு திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் படம் சூப்பர். அதில் என்னென்னா டயலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டயலாக் வந்து அதில் சொல்லுவார், மேலே ஹெலிகாப்டரில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ சொல்லுவார், அட்டனை காலை தூக்கி போட்டுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான்ட்ட. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை நம்ம கீழே இருக்கும்போது தான் அட்டனை கால் போட்டு நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம மேலே தான் இருக்கோம், அப்பயே நம்ம பெரிய ஆளை காட்டணும், பணிவாக தான் இருக்கணுங்கிற ஒரு டைலாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லாச்சு. ஓகே. படத்தில் சொல்கிறதா, படத்தில் வந்து ஃபேமிலியோட கண்டென்ட்டும் இருக்குது, ஃப்ரெண்டோட கண்டென்ட்டும் இருக்குது, ஒய்ஃபு அதை ஒரு பெரிய பாயிண்ட்டு. அதை வந்து சிஎம்மாக இருக்கிறவரும் சொல்லுவார், அதை ஒய்ஃப் பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருந்துக்கலாம் அப்படின்னு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. இல்லை லேக்கில் இல்லை, அது ஒரு இடத்துல லேக் காட்டினாங்க, அது ரீசனிங் கரெக்டாக காட்டி அதை மேனேஜ் பண்ணிட்டார் சுகுமார், டேரக்டர் சுகுமார் மேனேஜ் பண்ணிட்டார். பார்ட் 3க்கு லீட் கொடுத்துருக்காங்களே. ஆமாம், லாஸ்ட்டு கண்டென்ட் அந்த ஈவெண்ட் நடக்குதுல, ஈவெண்ட்டில் வந்து பாம் பிளாஸ் ஆகுது, அதில் வந்து அதோட கட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்ட் 3 இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இருக்குது கண்டிப்பாக. ஓகே. போன பார்ட்டில் பார்த்த ஒரு மரம் வெட்டுற ஒரு சாதாரண தொழிலாளி இந்த வந்து பார்ட்டில் வந்து ஒரு சிண்டிகேட் தலைவர் ஆகிறான். எப்படி ஆகிறான், அதுக்கு அடுத்த பார்ட்டில் என்ன ஆகிறான்ட்டு முதல்ல ஒரு லீடு கொடுத்துட்றாங்க. பார்த்துருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வந்து கரெக்டாக பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் கலை சம்மந்தமாக இதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்க மாட்டேன்னு சிஎம் சொல்கிறது அப்படின்றது இருக்குது. நிறைய ஸ்டார்ஸ் அதை வந்து பண்ணுறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கடத்தல்காரங்கிட்ட வந்து நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்ற பொழுது அந்த கடத்தல்காரன் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறான், ஒரு சிஎம்ஏ மாத்திர அளவுக்கு கொண்டு வரன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இதெல்லாம் நம்ம ரொம்ப லாஜிக் பார்த்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி ஆடியன்ஸ் கொண்டு வரது நல்ல விதமாக இருக்குது. இல்லை நான் ஸ்டார்ஸ் சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறப்ப தள்ளி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது வந்து ஓகே, அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து வேறு யாரும் ஃபேன்ஸ் தான் வராங்களா, வேறு யாராவது வராங்களா, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை தாண்டி வந்து இந்த கதையை வேறு வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதுலேயும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. 2000 கோடி அடிக்குமா சார்? ஏங்க வந்து இல்லை ஒரு 12,000 ஸ்க்ரீன்ஸில் பண்ணியிருக்காங்க. வந்து இவங்களும் வந்து பில்டப்பை தாண்டி இவங்க இருக்கிற விஷயத்த முதல்ல சொல்லியிருந்தாங்க. அங்கே ஆந்திராவிலையும் ஒரு பேன் இண்டியா பாட்னாவெல்லாம் போய் இது ப்ரொமோஷன் பண்ணாங்க. அந்த ப்ரொமோஷன் கரெக்டான ஒரு ஒர்க்குன்னு தான் நமக்கு தோணுது படம் பார்க்குறவங்களுக்கு வந்து. சார் அதான் இப்போ டிக்கெட் புக்கிங் ஃப்ரீ டிக்கெட் புக்கிங் 100 கோடி கடந்துருக்கு சொன்னாங்க. இப்போ 1000 கோடி கடக்குமாது? இல்லை உங்கள் 12,000 ஸ்க்ரீன்னா இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு வேர்ல்டு வைடு அப்படின்பொழுது ஓகே. அமெரிக்காவெலாம் பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் நான். படம் ஒர்த்தாக இருந்ததுன்னா ஆடியன்ஸ் வந்து அதை வந்து எப்போவுமே நிராகரிக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும், எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகும். ஏன்னா கனெக்ட் ஆகலைன்னா தேட்டரில் எழுந்திருப்பாங்க இல்லைங்களா, எழுந்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் எழுந்துக்கள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. படம் நான் தெலுங்கில் தான் பார்த்தேன். தெலுங்கில் பார்த்தேன். ஆனால் நார்த் இந்தியாவுக்கும் ஆந்திராவுக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடுக்கு பிடிக்குமோ தெரியாது. கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்குது படம். ஒரு சீன் வந்து லேக் இல்லாமல் ரொம்ப அட்வான்டேஜாக திரும்ப போயிருக்காங்க. படம் ரொம்ப ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நார்த் இந்தியா சைடு ரொம்ப அடிக்கும். கண்டிப்பாக நார்த் இந்தியா சைடு ரொம்ப அவங்களுக்கான கிளாமரு, அந்த ஒரு இது ஃபைட்ஸு, அந்த கலர் கிளாமர்னால் அந்த கலர் செட்டு போடுறது சரி, அங்கே ஆளுங்களுக்கு ரொம்ப விருப்பமாக பிடிக்கும். இங்கே கொஞ்சம் பிடிக்காது. இங்கே ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த குத்து சாங்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் தத்துவாங்க. அங்கே ஆளுங்க ரொம்ப விரும்புவாங்க. அதனால் வந்து அந்த பக்கமாக படம் ரொம்ப ஹிட்டாகும். ஆமாம், படத்தில் ரொம்ப சாங்ஸா அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அது வந்து அந்த சைடு ஆளுங்க பிடிக்கும் தவிர இந்த சைடு ஆளுங்க வந்து அந்த பார்ட் 1ல சம்பந்தா ஆனப்ப அது நல்லா படிச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து இவங்க அடிக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்குங்களா? இல்லை அவங்களும் ஆடி இருக்காங்க, இவங்களும் விளையாடிருக்காங்க, டான்ஸு ஆடி இருக்காங்க. ஓகேவா? பார்ட் 2 கதை சரியில்லைன்றாங்களே அப்படிங்களா? பார்ட் 1ஓட பார்ட் 2 வந்து கதை சரியெல்லாம் கிடையாது. டைம் அதிகமாக படம் ரன்னிங் டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், அதுதான். பார்ட் 3 எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? பார்ட் 3 திருப்பி ஜெகபதி பாபு லீடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவரை வச்சு படம் நவருது. கமர்ஷியலாக ஓரளவு எல்லாமே கமர்ஷியலாக ஆக்டிவிட்டீஸ் கவர் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? அதை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கமர்ஷியல் தெரியப்படுத்துறதுனால இந்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆகுது.
பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்னென்னா பார்ட் 1ல் வந்து ஃபேமிலியை காட்டினாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸை காட்டினாங்க, அந்த கள்ளக்கடத்தலாம் பண்ணுற மாதிரி. அதில் தான் வந்து முடியும்னு நினச்சாங்க. இது வந்து சென்டிமெண்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சு. சென்டிமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா கங்கா 2 வந்தது, கங்கா 1 வந்துச்சு. கங்காவில் வந்து இப்போ சென்டிமெண்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆகல. இது கனெக்ட் அந்த மாதிரி பெரிய படம் இப்போ புஷ்பா வந்திருக்கு. அது எப்படின்னு இல்லை கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும். இப்போ தமிழ் ஆடியன்ஸ் வந்து படத்தை ஏற்றுப்பாங்களா, இல்லை தெலுங்குக்கும் தமிழுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். சென்டிமெண்ட் தானே லாஸ்ட்டில் வந்து சென்டிமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து நான் எதிர்பார்த்து வந்தேன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே என்ன இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ், அந்த கள்ளக்கடத்தல் அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தார். அவரை பிடிச்சிருவார்னு நினச்சா அது பிடிக்கவே இல்லை. அவர் லாஸ்ட்டில் அந்த போலீஸ்காரே அவரே தானே அழிச்சிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சமந்தா பண்ணியிருந்தாங்க, இப்போ இதில் வேறு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. நல்லா தான் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படிலாம் இருக்குது? சூப்பராக இருக்கு. நோ ப்ராப்ளம். மியூசிக்லாம் ஓகே. உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குங்களா? இப்போ அதுக்கு ஆனால் ரொம்ப லாங்காக இழுத்த மாதிரி தோணுது. ஷார்ட்டாக முடிச்சுக்கலாமா தோணுது. வில்லன் கட் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. அவரோட அவரோட இது நல்லா தான் கொடுத்துருக்காரு. மற்ற கேரக்டர்னா எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, எல்லாமே வந்து அவங்க கொண்டாந்தது ஐடியா என்ன ஆச்சுன்னா மோஸ்ட்லி என்னென்னா அந்த கள்ளக்கடத்தில் கொண்டாந்த மாதிரி தெரியல, சென்டிமெண்ட்டை கொண்டாந்து கிளாஸில் முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். கள்ளக்கடத்தில் தான் காட்டினது அந்த இடத்துல. ஆனால் சென்டிமெண்ட் தான் அங்கே வந்து அப்பா வந்து எப்படின்னா 2ஆம் தரமோ அது சம்திங் இருக்கா, அவங்க விட்டுட்டுறாங்க. அவங்க பேரை நிலைநாட்டுற மாதிரி ஆகிப்போச்சு, அந்த இடத்துல ஏற்றுக்கின மாதிரி ஆகிப்போச்சு. தோணுது, இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகுது. ஓகே. ரொம்ப அதான் ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா தோணும். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே போட்டோம். ஓ புஷ்பா அப்படியா? அவர் இப்படி பண்ணுவார் அவ்வளோதான். புரியல என்ன டைலாக்? புஷ்பானா அதான் புரியல, நீ சொல்லுங்க. ஓ புஷ்பானா புஷ்பானா சாரி, ஓ புஷ்பானா ஃப்ளவர் நினச்சியா? ஃபயர்ரா ப்ரோ. ஓவராலாக படம் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. எங்கேயுமே நமக்கு லேக் பெருசாக தெரியல. சண்டை காட்சிகள் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது தெலுங்கு ஃபிலிம்ஸில் அப்படி இருக்கிறது தான். பட் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் படம் பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இருக்குது. ஆமாம் ப்ரோ, நீங்கள் பில்டப் இல்லாமல் ஒரு படத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது எனக்கு புரியல. கமர்ஷியல் படம்னும் போது பில்டப் தானே பெருசாக இருக்கும். ஃபைட் சீன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் கை காலை கட்டிடுறாங்க, வாயிலே கடிச்சு 10 நிமிஷம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான். லாஜிக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படி ப்ரோ நீங்கள் படத்துக்கு வரீங்க? என்ன கேள்வி இது? முன்னாடி வந்த படத்துக்குலாம் எங்கே லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா நீங்கள்? கங்குவான்ற படத்தில் லாஜிக் இருந்துச்சா சொல்லுங்கள். அதில் இல்லாதப்போ இதில் இருக்கணும்னு எப்படி நீங்கள் நினைக்கலாம்? ஏன்னா அந்த படம் நல்லா இல்லை, நல்லா இருக்கு, அவ்வளோதான். படம் வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்து பார்க்கணும் ப்ரோ. கமர்ஷியல் இல்லாமல் படம் வருது அப்படின்னா லப்பர் பந்துன்ற சூப்பரான படம் வந்தது. அதில் நிறைய லாஜிக் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது கண்டென்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் அந்த படம் வந்து பயங்கரமாக போச்சு. லாஜிக்கும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லைன்னும் போது தான் ஒரு படம் அடி வாங்குது. இதில் லாஜிக் இல்லை, பட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஒரு கமர்ஷியலாக பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. நீங்கள் லாஜிக்கு இல்லைன்னா இது வந்து என்ன இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. வந்து உட்காந்தம்மா ஜாலியாக இருக்கா, 4-5 சீன் வந்து பயங்கரமாக இருக்கா, 5-6 சீன் சிரிச்சம்மா, சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். ப்ரோ பயந்துக்கிட்டே தான் ப்ரோ வந்தேன். 3 மணி நேரத்துக்கு மேலே படம் போனாவே பீதியாக இருக்குது இப்போல்லாம், ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க அப்படின்னு. பட் இது 3 hours 20 minutesன்றது ஒரு 20 minutes தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக போகும். லேக் இல்லை, பட் நார்மலாக போகும். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் அந்த 20 minutes மட்டும் நார்மலாக போகுது. மற்றபடி படம் வந்து எங்கேயும் போர் அடிக்கலை. யாருமே எந்திரிச்சு வெளியே போகல. ஏன்னா 3.5 மணி நேரம்னும் போது போர் அடிக்கும் போது நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன், நான் வந்து பப்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு வெளியே போவாங்க. அந்த மாதிரி யாரும் எதுவும் போகல. எல்லாருமே உட்காந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் படம் பார்த்தாங்க. ப்ரோ படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ, சொல்ல வர்றதுக்கெலாம் எதுவும் இல்லை. புஷ்பான்ற ஒருத்தர் வந்து இருக்கார், அவரோட ரூலில் வந்து என்னென்ன நடக்குது அவர் எப்படி கொண்டு போகிறாரு, அவ்வளோதான். ஸ்டோரின்ற மாதிரிலாம் இதில் எதுவும் இல்லை ப்ரோ. அவர் வந்து எப்படி வந்து சந்தன மரம் எப்படி ரெட் வுட்டு கடத்துறாரு, அதை எப்படி விற்கிறாரு, எப்படி அவரோட இதுலேருந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு இதுதான். மற்றபடி கமர்ஷியல் படத்தில் ஸ்டோரி எப்படி இல்லை ப்ரோ. ஃபகத் பாசில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவர் வந்து ஒரு பயங்கரமான வில்லனாக காமிச்சிருப்பாங்க. இதில் வில்லனிசம் இருக்குது, பட் அவர் கொஞ்சம் காமெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு சீனில் ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர் நடந்திருக்கும்,
அதில் தான் இன்டர்வல் வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபகத் ஃபாசிலும் அல்லு அர்ஜுனும் இருக்கும்போது நம்மலாம் நினைப்போம்ல ஒரு 2-3 காரை உடச்சி சண்டை போட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2 பேரும் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சீக்வன்ஸ். படம் வந்து 2000 கோடி தொட்டு அந்த மாதிரி 2000 கோடி 1000 கோடின்றதே வேணாம், ஓடுற அளவுக்கு ஓட்டும். எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஓட போகுது. அவங்க யாருமே 2000 கோடி ஓடும் பேன் வேர்ல்டு ஃபிலிம் அப்படின்லாம் யாருமே சொல்லலை. 2000 கோடி படம் தொட்டுரும் அப்படின்னு அது 200 கோடி கூட இன்னும் வரல. புஷ்பாக்கு இருக்குது, ஆனால் அவங்க யாருமே அதை பற்றி பேசலை. நாங்கள் 2000 கோடி வரும் அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி பேசலை. டிசம்பரில் இதே பாசம் எடுத்துகிட்டு வாங்க, சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோன்னு சொல்லி யாரும் அதை பற்றி பேசலை. அவங்க வந்து படம் நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் அப்படின்ற ஒரு இதை மட்டும் வச்சாங்க. நம்ம வந்து பார்த்தோம், படம் நல்லா இருக்குது. அவங்க வந்து 400 crores பட்ஜெட்டுன்னு நினைக்கிறேன். பட் படம் அதை தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீ புக்கிங்கே 100 crores மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருக்குது. இந்த சண்டை காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த சைடில் வந்து நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் படம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ? என்னது கிசிக் சாங் வந்து அவங்க ஸ்ரீலீலா வந்து சமந்தா அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, பட் அந்த அளவுக்கு சாங்கும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. நம்ம ஊஅண்டாவா மாதிரி இதில் இல்லை. அதனால் அந்த சாங் வந்து பெருசாக ஹைப் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ப்ரோ ராஷ்மிகா வந்து ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டாக அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களோட சீக்வன்ஸ் வந்து நிறைய காமெடி சீக்வன்ஸ் இருக்குது. அது நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது படம் பார்க்கும்போது.